வணக்கம், இது உங்கள் மணிடெக். நம்ம எஸ்ஐபியை ஈஸியா டெய்லி யூஸ் பண்ற மொபைல் ஆப் மூலியமாவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பேசணும். அது எந்த ஆப் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்க எஸ்பிஐ யூசரா இருந்தீங்கன்னா எஸ்பிஐ யோனோவை ஓபன் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்ட் போட்டு நேரா உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கவுண்ட், டெபாசிட், லோன், அது பக்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல தாங்க இப்போ வந்து புதுசா அவைல் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணீங்கன்னா இதுல இன்வெஸ்ட் இன் எம்எஃப் அப்படின்னு இருக்குல்ல, அது மியூச்சுவல் ஃபண்ட், அதை ஓப்பன் பண்ணுங்க. இல்லை இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் வர நியூஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டு டைரெக்டாக நம்ம வந்து வியூ அவைலபிள் ஃபண்ட்ஸில் போகிறோம். போனீங்க அப்படின்னா அதில் எத்தனை கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க. ஆல் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பாப்புலர் அப்படிங்கிறது இருக்குது. இதில் நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஹைலேருந்து லோவாக வேணுமா, லோவிலேருந்து ஹைவாக வேணுமான்னு கேட்குது. அதை நீங்கள் வந்து சைட்டில் அந்த ஆரோ மார்க்கெட்டில் செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஃபண்ட் கேட்டகரியை பார்த்துக்கோங்க. ஆல், பாப்புலர், ஈக்விட்டி, ஹைபிரிட், அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டெப்ட், அதுக்கப்புறம் அதர்ஸ்ங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியமான ஃபண்ட்ஸ். இதில் தான் வந்து நிப்டி ஃபண்ட்ஸ் எல்லாமே வரும். அதாவது நிப்டி 50 சொல்லுவாங்க, ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க, மிட் கேப்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸ். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நார்மலாக அதிகமாயிட்டே இருக்கும், குறையாது. நம்ம இதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நிறைய வந்து ஃபண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்புறம் சொல்யூஷன் ஓரியன்ட் அப்படின்னு இருக்கு. நம்ம முதல்ல வந்து நிப்டி ஃபண்டை பார்க்கலாம். இதுதான் டாப்பா பர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட்ஸ், ரிட்டர்ன்ஸும் ஹை லெவல்ல இருக்கும். அப்படிங்கறதுனால நம்ம நிப்டியில போகலாம். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்பி நிப்டி மிட் கேப் 150 அப்படின்னு இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு. நம்ம நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா மேல ரெகுலரா growth ஆன் கேக்குது. இதுல நீங்க growth கொடுத்துக்கங்க. டிவிடெண்ட் அப்படின்னு இருக்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் மல்டிப்ளை ஆகாது. உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க வந்து எப்பவுமே growthல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்க growth அப்படின்னு கொடுத்தோடனே அதில் வந்து 1 இயர்க்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் எல்லாம் வருது. டிவிடெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் குறையிறத நீங்க வந்து நேராகவே பார்க்கலாம். இதுதான் growthக்கும் டிவிடெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க எப்பவுமே வந்து growthல தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்பதான் உங்க மணி வந்து மல்டிப்ளை ஆகும், அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது வரும். இது பாத்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 அப்படின்னு இருக்குது. ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு இருக்கு. இப்போ மறுபடியும் நிப்டி 50 நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணா ஃபண்ட் மேனேஜர் யாரு அப்படிங்கறத பாத்துக்கலாம். அதே மாதிரி இதுலயே பாத்தீங்கன்னா 1 இயர்ஸ்க்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கு, 27.59%, 3 இயர்ஸ்க்கு 15%, 5 இயர்ஸ்க்கு ஆவரேஜா 15. இதுலயே கீழே நீங்க பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் நவுன்னு இருக்கு, அதுல கொடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிப்டி 50 எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்போ 1 மந்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் 2.65, 3 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா 7%, 6 மந்த் அது வந்து எப்படி பார்க்கணும்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1 மந்த், 3 மந்த், 6 மந்த், 1 இயர், 3 இயர், 5 இயர் மேக்ஸிமம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நீங்க இதை பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க அதுலயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ 3 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 15.2 அந்த ரேஞ்சில் இருக்கு, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 15, பொதுவாகவே 15% கொடுக்குது. அதுக்கப்புறம் நீங்க அதோட பர்ஃபார்மன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபண்ட் மேனேஜர் யாருங்கிறதையும் பார்த்துக்கலாம். நீங்க இன்வெஸ்ட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா நேராக ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி போகும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் இப்படி இருக்கும். இப்படியே நீங்க 5 ஸ்டேஜ் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள போயிருவீங்க. அதுக்கப்புறம் நாம பார்க்க போறது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000க்கும் இதுல இருக்குதுங்க. இதை பார்த்தீங்கன்னா அதே சேம் தான், growthல கொடுத்துருக்காங்க, எத்தனை % ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதில் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 500க்கும் இருக்குது. நம்ம 500க்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே மெத்தடு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து growth கொடுத்துக்கங்க. growth கொடுத்தா தான் உங்கள் மணி வந்து மல்டிப்ளை ஆகும். அப்படிங்கிறதுனால growth கொடுத்துக்கங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ ரிட்டர்ன் இருக்கு, என்ன ஏது அதெல்லாம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எந்த ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதில் இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்பு கேட்கும். எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ணிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸிங்க. இது நாம யூஸ் பண்ற எஸ்பிஐயோட யோனோ ஆப்லேயே வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இனி வேற எந்த ஆப்ல எல்லாம் இந்த மாதிரி அவைலபிள் இருக்கு அப்படிங்கறத இனி வரும் வீடியோல நம்ம பார்க்கலாம். எல்லாமே நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஆப்ல தான் இருக்குதுங்க. நம்ம எஸ்பிஐ யோனோ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இன்வெஸ்டிங் இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து மொபைல் ஆப்ல பண்ண முடியல அப்படின்னா நீங்க டைரக்டா போய் பேங்க்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேற எந்த மொபைல் ஆப்ல எல்லாம்
எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத இனி வரும் வீடியோல நம்ம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.